ஹோலி விழா நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருப்பூரில் தங்கி பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். காவலர்களின் எச்சரிக்கையை மீறி ஓடும் தொடர்வண்டியில் ஏறி இடம் பிடிக்க அவர்கள் முயன்றதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே கோவை தொடர்வண்டி பணிமனையில் பணிபுரியும் வட மாநில ஊழியர்கள் ஹோலி விழாவை முன்கூட்டியே கொண்டாடினர். ஊழியர்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணம் பூசி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சிவகாசி மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே மேயர் பாதியிலேயே எழுந்து சென்று விட்டதால் அதிருப்தி அடைந்த உறுப்பினர்கள் துணை மேயரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூரில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவின் 9வது நாள் நிகழ்வில் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி தோல்பாவை கூத்து நடைபெற்றது. 1 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்ற இந்த கலை நிகழ்ச்சியை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தூத்துக்குடியில் தேங்கிய மழைநீரில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஒன்று திடீரென குட்டையில் தவறி விழுந்தது. அப்போது அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டு தாயிடம் ஒப்படைக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. கோவை வடவள்ளி அருகே ஓடப்பாளையம் பகுதியில் ஆடுகளை வேட்டையாடி கொன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறையினரால் வலைவிரித்து பிடிக்கப்பட்டது. இதனால் மக்கள் ஆறுதல் அடைந்திருந்த நிலையில் சிறுத்தை உயிரிழந்து விட்டதாக கிடைத்த தகவலால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உயிரிழந்த சிறுத்தையை பரிசோதித்த கால்நடை மருத்துவர்கள் சிறுத்தைக்கு தோல் நோய் உள்ளிட்ட பாதிப்புகள் இருந்ததாக தெரிவித்தனர்.